சில சாமிகள் காக்க மட்டுமல்ல, சில நேரம் நம்மை தேர்வு செய்யவும் செய்வார்கள். எங்கள் ஊரில் ஒரு பழைய அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒரு பயங்கர நம்பிக்கையும் அங்கே இருக்குது. நடுவுறவில் அந்த அம்மன் சிலை அடிக்கடி தானாக நகரும்னு சொல்லுவாங்க. யார் வீட்டு வாசல்லையும் இந்த சிலை போய் நின்னாலே அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டில் மரணம் நிச்சயம். முன்னாடி இது யாருமே நம்பலனாலும் அந்த சிலை நின்ன ஒவ்வொரு வீட்லேயும் மறுநாள் காலையில் அழுகுரல் மட்டும்தான் கேட்டுச்சு. நேற்று ராத்திரி காற்று பலமாக அடித்தது, நாய்கள் ஊளையிட்டது. அப்போ யாரோ கல்லை இழுக்கிறது மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு சத்தம். அப்பொழுது அங்குள்ள ஒருவர் கதவை மெதுவாக திறந்தார். அந்த அம்மன் சிலை அவரோட வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருந்தது. உடனே அவர் சென்று அந்த அம்மன் சிலையோட காலில் விழுந்து அழுதார். அம்மா எங்களை விட்டுடாதேன்னு காலில் விழுந்து கெஞ்சினார். அப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி ஒன்று மெதுவாக வந்து சொன்னாங்க, சாமி உன்னை கொல்ல வரல, உன் வீட்டில் ஒருத்தரை தேர்வு பண்ண வந்திருக்குன்னு. மறுநாள் காலையில அம்மன் சிலை திரும்ப கோவில்ல இருந்தது. ஆனா அந்த வீட்டில் ஒருத்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அம்மன் காக்கவும் செய்வாள், கேட்கவும் செய்வாள்னு அந்த பாட்டியம்மா சொல்லிட்டு போனாங்க.